எந்த பக்கம் போனாலும் இந்த ரோட் சைடு டீ ஷாப்பு இந்த பெரிய பெரிய ஷாப்ஸ்லலாம் கூட இந்த பருத்தி பால் அவைலபிளாக இருக்குங்க. இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. எங்களை மாதிரி இந்த மாதிரி மரத்துலேருந்து ஷெல்லுலேருந்துலாம் எடுத்து கஷ்டப்படாதீங்க. ஒரு 50 கிராம் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 மணி நேரம் இந்த பருத்தி கொட்டையை ஊற வச்சுட்டு அதுலேருந்து பால் எடுத்திங்கன்னா ஒரு திக்கான பால் கிடைக்கும். அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1லேருந்து 1.25 லிட்டருக்கு கிடைக்கும். அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சா போதும். கரைஞ்சி வந்ததும் நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொதிச்சு வந்த இந்த பருத்தி பாலிலே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வந்ததும் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து கொடுத்துக்கோங்க. அதுலேயே கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பொங்கி வந்ததும் ஃபைனலாக தேங்காய் துண்டியும் இந்த ஏலக்காய் சுக்கு போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக இதை போட்டு இறக்கிட்டிங்கன்னா பருத்தி பால் ரெடி ஆகிடும். ஜினி ஆர்கானிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.